இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே வாரி கொடுக்க வள்ளல்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். அள்ளி அள்ளி மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மனசாட்சிக்கு மாற எந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு பேச தெரியாதுன்னு கூட சொல்லலாம். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலையும் இவங்க ஈடுபடவே மாட்டாங்க. ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க இவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேசும்போதே கொஞ்சம் கம்பீரமாக பேசக்கூடியவங்க. ஏன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாங்க. நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள தேடி அதெல்லாம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதே மாதிரி வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசினா இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வெற்றியும் தோல்வியும் சரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்கம் உள்ளவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டம் இவங்களை தேடி போகணுங்கிறதில்ல, அவங்கள தேடி அதிர்ஷ்டம் வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் இந்த சிம்ம ராசியும் ஒன்று. என்ன இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் எப்பவுமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்மையாக கடினமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். எதிரியாக இருந்தாலும் அவங்கள பேசியே சாதிக்கக்கூடியவங்க. வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது எதிரிகள்லாம் அவங்கக்கிட்ட மண்டிடணும். அந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல அவங்க அவமானப்படுறாங்களோ அதே இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, குறிப்பாக மகாலய அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் மகாலயபட்ச அமாவாசை வருது. அந்த அமாவாசையில் மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. மற்ற அமாவாசையில் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனால் அந்த மகாலயபட்ச அமாவாசையில் நம்மளுடைய தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிந்த அத்தனை உறவுகளுக்கும் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். மகாவிஷ்ணுவோட ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி அமாவாசை அதே மாதிரி சனிக்கிழமை விரதம், புரட்டாசி ஏகாதசி இது எல்லாமே ரொம்ப உகந்த நாட்கள். இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுவோட பரிபூர்ண அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட நவராத்திரி விரதம் வருது. அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு அமைப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா புண்ணிய மாதங்களில் இந்த புரட்டாசி மாதமும் ஒன்று. அதனால தான் இந்த மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கியுள்ளது. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற்றது. கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். புதனும் சூரியனும் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதை வைத்து தான் அந்த மாதத்தோட பலன்கள் கணிக்கப்படுது. இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனையும் சில ராசிக்காரங்களுக்கு சில அசுப பலனையும் கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கி கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய இந்த
புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. இதிலிருந்து என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சூரியனும் புதனும் இணைந்து செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காங்க. சனி பகவான் வக்கரகம் பெற்று அவருடைய பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலையில் இருக்குது. மிதுல குரு ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்காங்க. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதோடு கூட நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு அமாவாசையில் செய்கிறது, இதெல்லாம் நல்ல பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாத அமாவாசையில் வழிபாடுகளை தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வ அருளும் முன்னோர்களுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் அல்லது லக்னத்திற்கான உங்களுடைய ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்தார். அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த ஆவணி மாதத்தில் நல்ல பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் பெற்றிருப்பீங்க. நம்பிக்கை அதிகரிக்கும். நம்மளால் எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். எளிமையான விஷயங்களை கூட டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்லதாக பெற்றிருப்பீங்க. உங்களுடைய உத்வேகம், உங்களுடைய புத்தி கூர்மை இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். அதனால் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கும். எல்லா இடங்களிலும் ராஜா மாதிரி கம்பீரமாக வளம் வந்திருப்பீங்க. ராசி லக்னத்திலேயே புதன் கேது சூரியன் போன்ற முக்கிய பெரிய கிரகங்களுடைய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. எந்த ரூப கிரகங்களும் பாதிப்பு இல்லாததுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவரோடு கூட கேதுவும் ராசி லக்னத்தில் இணைவதனால சளி சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது பேச்சில் நிதானமாக பேசணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டக்குன்னு தடுமாறி தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஆண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத நட்பு இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குறீங்க, புதிதாக ஏதாவது ஒரு செயலில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா குடும்பஸ்தானம் என்றும் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதை நடத்த முடியாது. அப்புறம் நாக்கில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள். உங்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா, எப்பவுமே ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது போதுமா நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசு பால்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எந்த விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா 2-8க்குரியவர் கெட்ட கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். வாழ்க்கை துணை வழியிலையும் ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, லாபத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லாபத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய வெற்றி, தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு விடிவு காலம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய பிரச்சனையெல்லாம் டக்குன்னு அதை சரி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு புத்தி கூர்மையும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். குறிப்பாக 70% மேலே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம்
கொஞ்சம் செய்ய வேண்டிய விஷயத்த மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.